ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் கிளாஸ் 3. இதுக்கு பே ஸ்கேல் வந்து 56,900 2,09,20 வரைக்கும் 9,020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 15/7/22 அன்றைக்கி வந்திருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/8/22 வரைக்கும் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும், காஸ்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். மீட்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஎஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. அதர் கேஸ்ட் இது தவிர்த்து அதர் கேஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 37 இயர் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 37 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 பே பண்ண மாதிரி இருக்கும். இது நார்மலாக டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ற மாதிரி 150 பே பண்ணணும். இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 5 இயர் வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமான ஃபீஸ் வந்து 200 ருபீஸ். இந்த எக்ஸாமோட ஸ்கீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு மாறும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க் இருக்கும், 3 ஹவர்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது 150 மார்க்ஸு. பார்ட் பின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி 150 மார்க்ஸும், இது ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க்ஸும் எடுத்துப்பாங்க. டோட்டல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 510 மார்க்ஸ் வரும் டோட்டலாக. தென் இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் அது ஒரு 60 மார்க் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது வந்து சும்மா மார்க்ஸ் மாதிரி தான். இந்த எக்ஸாம் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து எஸ்சி, எஸ்டி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு நான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு 153 மார்க்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்காக கொடுக்குறாங்க. அதர் கம்யூனிட்டிஸில் இருக்கவங்களுக்கு 204 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க்காக எடுத்துப்பாங்க. தென் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு சென்டர் தான் சென்னையில் போட்டிருக்காங்க. தென் உங்களுக்கு லிங்க் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா. தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.